ராத்திரிக்கு எதுவும் கனவு வரலையா? ஏதாவது விட்டுருக்க போற பாரு. ஏதாவது விட்டுருக்க போற பாரு. பேரு சொப்னா. அப்பா அம்மா இல்லை, நானும் பாட்டியும் தனியாக தான் இருக்கோம். எங்கள் வீடு ஒன்று நிர்மல்னு ஒருத்தனுக்கு லீஸுக்கு விட்டுருந்தோம். அந்த வீட்டை விற்றுட்டு நானும் பாட்டியும் அண்டமானில் போய் அத்தை வீட்டில் செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நிர்மல் அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறான். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கொன்றுவேன்னு மிரட்டுறான். எங்கள் ஏரியா கவுன்சிலர் 10 லட்சம் கொடுத்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்கள் வீடை காலி பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டேன். இப்போ துரத்துனாங்கல்ல, அவங்க ஏரியா கவுன்சிலரோட ஆளுங்க தான். நிர்மல் கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன மிரட்டுறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கவலைப்படாதீங்க, பார்ட்டி யாருன்னு காட்டுங்க, நான் பேசி அவங்கள காலி பண்ண வச்சிட்றேன். ஆனால் அவங்களுக்கு தரேன்னு சொன்னீங்களே 10 லட்ச ரூபா, அதை எனக்கு தர முடியுங்களா? பணம் கேட்குறதுக்கா அவங்கள மாதிரி என்ன நினச்சிடாதீங்க. 5 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட். எவனோ ஒரு கார் அடிச்சு தலையில் பேச்சு வர. சாரி, இட்ஸ் ஓகே. 10 லட்ச ரூபா இருந்தால் தான் எங்கள் அப்பா பேச வைக்க முடியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் நிர்மல் கிட்ட கீ வாங்கி கொடுங்க, நான் பையர் கிட்ட பணத்தை வாங்கி கொடுக்குறேன். என்ன சாப்பிட்றீங்க? மீல்ஸா இல்லை பிரியாணியா? ஃபுல் மீல்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி கொடுத்துருங்க, அப்படியே போட்டி ஒன்று. நாளாக சாப்பிடவே பிடிக்கலைங்க. பணம் கிடைக்குன்னு தெரிஞ்சவன தான் பசியே தெரியுது. சார்,
வைங்க. கண்டுபிடித்த பெண் அது மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்து பெருகி போறப்போ அது தொழில்மயமாக்கப்படும் போதுதான் ஆண்கள் கைக்கு அது போயிருக்கு. ஸோ விவசாயத்தை பெண் ஒருபோதும் தொழிலாக பார்க்க ஐயோ என்னங்க நீங்க? எங்கள் அப்பா மேலே எப்போவுமே இந்த சிகரெட் வாசம் இருக்கும். அதனால தான் எனக்கு இது பிடிக்கும். அடிக்கடி வாங்கி இப்படி பண்ணுவேன். என்னன்னு தெரில, உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ரொம்ப சேஃபாக இருக்கும். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தாங்க இங்கே அப்பாவை பிடிக்காது? எனக்கு எங்கள் அப்பா பிடிக்கும். என்ன எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் நல்லா பேசலை. ஃபோனில் தான். என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேச வேண்டிய சத்தியமெல்லாம் பண்ணியே. ஒரு வேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேச வேண்டிய சத்தியமெல்லாம் பண்ணியே. ஒரு வேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா என்னாச்சு? என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை. சத்தியமெல்லாம் பண்ணியே. ஒரு வேளை சம்பளம் வந்துருச்சோ? கண்டிப்பாக ஏதோ பிளான் பண்ணி தானே நடந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? நான் வரேன். ஒரு நிமிஷம், நானும் உங்கள் கூட வரேனே. ப்ளீஸ், அந்த கவுன்சிலரோட ஆளுங்க வந்தாலும் வருவாருங்க. ப்ளீஸ், பயமா இருக்கு. சரி ஏறுங்க. எங்கள் அப்பாவை கார் அடித்தது இந்த இடத்துல தான். என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சம்பளம் வாங்கினதே பேச வேண்டிய சத்தியமெல்லாம் பண்ணியே. ஒரு வேளை சம்பளம் வந்துருச்சோ? அதான் நான் பார்த்தேன். என்னடா என்னதான் ஆச்சு? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? பேசிக்க எங்கள் அப்பா டிரைவர். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் பார்க்காம கிராஸ் பண்ண மாட்டார். அவன் எங்கள் அப்பா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இடிக்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அவன் நோக்கம் எங்கள் அப்பாவை இடிக்கிறது தான். ஏன்னா வாட்ஸ்அப் ஆடியோவில் அவன் ஆரன் அடித்த சவுண்டும் கேட்கல, பிரேக் அடித்த சவுண்டும் கேட்கல. அவன் நிறுத்தணும்னு நினச்சிருந்தானா ஆரன் அடிச்சிருப்பான், பிரேக் அடிச்சிருப்பான், வண்டியை நிறுத்திருப்பான். ஒருவேளை குடிச்சிருந்தானா? இடிச்சதுக்கு அப்புறம் நிறுத்திருப்பான்ல. வந்தான், இடிச்சான், போயிட்டான். இதை பாருங்க, கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். நாளைக்கு எப்படியும் பணம் கிடைச்சிடும். அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா அப்பாவை யாருன்னு சொல்லுவார்ல. அவனை இழுத்துட்டு வந்து இங்கே வச்சு அடிப்போம். வாங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது யாரு கூட இருக்காங்களோ அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். எனக்கு இப்போ அப்படி தோணுது. கரெக்டுங்க. பிரச்சனை வரும்போது யார் கூட இருக்காங்களோ அவங்க கூட தான் இருக்கணும். இதில் பாருங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே வர முடியாது, நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால நான் அங்கே வர முடியாது. கிளம்புண்ணா. ஏங்க ஏன் கோபப்படுறா? என்ன சட்டையெல்லாம் மாத்திட்ட? கனவு வந்துருச்சா? இல்லை, காசு வந்துருச்சு. ஆஹா. அப்பா ஆப்ரேஷன் காசு ரெடி பண்ணிட்டேன். ஓ, என்ன கனவு வந்திருந்தா அப்பாவை இடிச்சது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, நான் வரேன். இனிமே நீ புக்கு வைக்க வர வேணாம். அப்பா ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அண்ணன் ஸ்கூல்ல சேர்த்து விட்றேன்னா? சேர்த்து விடுண்ணா ப்ளீஸ். எல்லாரும் என்ன கண்ணு தெரியாத பொண்ணு எப்படி கலெக்டர் ஆவேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கண்ணா.
எங்க யாரு? அண்ணனை நான் தான் அடிக்க சொன்னேன். அதை ஏன் இப்போ சொல்ல முடியாது. கடைக்கு வாங்கலேன். ஏய் உன்னால தான்டா என் லைஃபே போச்சுடா. சரக்கும் போச்சுடா. அடிக்கிறதுனா அடிச்சிருந்தேன். இனிமேல் அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ணியை பார்த்து வந்தேன். நாளைக்கு கடைக்கு வரேன்ட்டாங்க. பார்சல் கட்ட வேணாமா? ம். சங்கரே சங்கரே, நேற்று நீ பிரியாணி வாங்கி தருவ நினச்சி சாப்பாடே எடுத்துகிட்டு வரலப்பா. சரிங்கய்யா, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன்யா. வேணாம் தம்பி, இன்னைக்கு நான் டிஃபன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன்யா. சரி தம்பி, நல்லா இருப்பா. நிறுத்து. சரி விடு. அவன் இழுத்து பூட்டிட்டு போயிட்டானா விட்டுற முடியுமா? வண்டியாடு. எங்க? அப்பா ஆபரேஷனுக்கு பணம் வேணும் இல்ல? அதுக்கு எனக்கு ஒண்ணுனா நீ வந்த இல்ல, அப்ப உனக்கு ஒண்ணுனா வண்டியாடு. வா. வா உட்காரு. வர தேங்க்யூ. பென் இருக்கா? ஏங்க நில்லுங்க. ஏங்க நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் 2 நாள்ல அப்பாவுக்கு ஆபரேஷன். அட்வான்ஸ் பணம் பே பண்ணியாச்சு. 4 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்க்கு RTGS பண்ணியிருக்கேன். மீதி 6 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் முடியறதுக்குள்ள எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. வண்டி எடு. என்ன ஏதுங்க இவ்வளோ பணம்? ஏதுனா எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம். அப்போ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, அப்போ காசு இருந்தாதான் நீங்க தாலி கட்டுவீங்களோ? வண்டி எடு.